நம்ம கேட்டத குடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம வந்து அத சரியா கேட்கல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா இருக்கும். ஏன்னா யூனிவர்ஸ்க்கு காது சரியா கேட்காது. இது நம்ம நெறைய நேரங்கள்ல பார்த்துருக்கோம். நீங்க வந்து கடன் எனக்கு தீர்ந்தரணும், இல்லன்னா நோய் நொடி வரக்கூடாது. ஆனா, அது என்ன எடுத்துக்கும்னா, ஸோ கடன் உங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு, நோய் நொடி பிடிக்கும் போல இருக்குன்னு, அந்த மாதிரி சீக்வென்ஸ உங்களுக்கு திரும்ப திரும்ப குடுத்துட்டே இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சின்ன வயசுலருந்து நம்ம எங்க போய் வேண்டுனாலும், நோய் நொடி இல்லாம, கடன் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம, இப்படி தான் வேண்டிட்டே இருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்க இருக்க, நம்மள அறியாம வந்து இந்த இத நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 10 லைன் எழுதுறீங்கன்னா, அந்த 10 லைன்ல எத்தன நீங்க பாசிட்டிவா எழுதுறீங்க? எத்தன நீங்க வந்து பாசிட்டிவ் இல்லாம எழுதுறீங்கன்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து பாசிட்டிவ் எழுதுறது கம்மியா இருக்குன்னா, அத வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா ஸோ நான் கடன் அப்படின்னு வந்துச்சுன்னா, நான் சுபிக்ஷமா இருக்கேன். என்ட்ட பொருளாதார நிறைவு இருக்கு அப்படின்னு எழுதுங்க. எழுதுறதால என்ன ஆயிற போகுதுன்னு நீங்க கேட்கலாம். நீங்க எழுதுறப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியும். ஒரு தடவ நீங்க எழுதுறது வந்து 10 தடவ பேசுறதுக்கு சமானம். ஸோ இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க.